ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். த ஃபீஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம். ஒழுங்காக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டால் நமக்கு நிச்சயமாக தெரியும். இந்த பகுதி ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கப்படுகிறது. அதை பற்றி சொல்லுவார்கள், ஈஸ்டர் வித்தின் த லென்டன் சீசன். தவக்காலத்தின் நடுவில் ஒரு ஈஸ்டர் பெருவிழா மாதிரி. ஏன்னா 2வது வாரமே ஆண்டவருடைய மாட்சி தாபோர் மலையில தந்தையாகிய கடவுள் அவரை மென்னி துலங்க செய்வதை நாம் பார்க்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய ஈஸ்டருக்கு 36 நாளுக்கு முன்னாடி அந்த பகுதி நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. கீழே திருச்சபையில் ஏன் 4ஆம் நூற்றாண்டிலேயே இந்த விழா இந்த துறவிகளால் கொண்டாடப்பட்டதாம். மேலை திருச்சபையில் மேற்கு நாடுகளில் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து, அதுவும் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து திட்டவட்டமாக இந்த விழா எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று திருச்சபை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. இப்போ செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திருச்சிலுவை விழா. அதுக்கு ஒரு 40 நாளுக்கு முன்னாடி இப்போ மீண்டும் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழா உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள விழா. 3 நற்செய்தி, முதல் 3 நற்செய்தி இருக்குது இல்லையா? மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, 3லுமே இந்த பகுதி சித்தரிக்கப்படுகிறது. அதுவும் ஒரே வரிசை. பாருங்க, உங்களுக்கு தெரியும், செசாரியா பிலிப்பில் ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்டார். அந்த பகுதி ஞாபகம் தான், மக்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு இருக்குது தானே? கேட்டாரு. அவங்களாம் சொன்னாங்க, இறைவாக்குனர் சொல்றாங்க, எரேமியான்றாங்க, இப்படியெல்லாம் உங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் கேட்டார், நீங்க யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் பேதுரு தன்னுடைய விசுவாச அறிக்கையை சொன்னார். நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். உடனே ஆண்டவர் அவரை போற்றினார். இது மனித வல்லமையினால நீ செய்யல, கடவுளுடைய வல்லமையால் தான் இது வெளிப்படுத்த முடிஞ்சது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமா, நான் மெஸ்ஸியா தான். எப்படிப்பட்ட மெஸ்ஸியா தெரியுமா? அவமானப்படுத்தப்படணும், துன்பப்படணும், சிலுவை சாவை ஏற்கணும் அப்படின்ன உடனே ராயபர் அவர்கிட்ட போய், இது உமக்கு நேரக்கூடாதுன்னு அட்வைஸ் சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் கேட்காமல் இவர் வார்த்தையை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று ராயப்பர் சொல்றாரு. பாருங்க, உடனேதான் ஆண்டவர் போ பின்னாலே சாத்தானே திட்டி விட்டார். ஆண்டவர் தொடர்ந்து சொன்னார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும். சொகுசா நீ வாழணும்னு பாக்குறியா? நீ என்னை பின்பற்ற முடியாது. உன்னுடைய சிலுவையை எனக்காக துன்புறணும். அதுவும் எது பெரிய சிலுவை தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நமக்கு வர வியாதி அதெல்லாம் பெரிய சிலுவை இல்லை. ஆண்டவருக்காக நீ வாழும் போது மற்றவர்கள் உன்னை வெறுக்கிறார்களே, you are hated because you are true to the gospel. அதுதான் பெரிய சிலுவை. உன்னுடைய சிலுவை நீ ஏற்றுக்கொண்டாதான் என்னை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் இந்த தாபோர் மலை நிகழ்ச்சி. இதே வரிசை தான் மத்தேயு நற்செய்தியிலும் இதே வரிசை, மார்க் நற்செய்தியிலும் இதே வரிசை. ஆண்டவரை மெஸ்ஸியா என்று ராயப்பர் அறிக்கையிடுவது, ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை முன்னறிவிப்பது, ஆண்டவர் என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னையே மறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டுதான் என்னை பின்தொடர வேண்டும் என்று சொன்னது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த நிகழ்ச்சி. இது எதுக்காகன்னா, பல முதுபெரும் திருச்சபை தந்தையர்கள் தான் சொல்றாங்க, சிலுவையினுடைய அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள சக்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவமாக இந்த தாபோர் மலை அனுபவம் இருக்குதான். பாருங்க, இந்த தாபோர் மலை அனுபவம் ஒரு விதத்துல நம்ம ஆண்டவர் இயேசுக்கே தேவைப்பட்டதான். நான் போகின்ற பாதை சரியானதுதானா என்பதை தந்தையாகிய கடவுள் அவருக்கு உணர்த்துகிறார். ஆமாம், நீ என்னுடைய மகன் தான், சிலுவை வழிதான் மக்களுக்கு மீட்பு கொணர வேண்டும், உன்னை மாட்சிமைப்படுத்துகிறேன் பார் என்று ஆண்டவர் அப்போதே மாட்சிமைப்படுத்தப்படுகிறார். தந்தையாகிய கடவுள் மாட்சிமைப்படுத்தி காட்டுகிறார். பார், அதுல முதல்ல சொல்லி லூக்கா நற்செய்தியில முக்கியமா இந்த தாபோர் மலை அனுபவம் எப்படின்னா, ஜெபிக்கும் போது
முதல் செய்தி நமக்கு இன்னைக்கு, ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுகிறீர்களா? ஜெபிக்கும் போது சக்தி கிடைக்கும், துன்பத்தை தாங்கிக் கொள்ள சக்தி கிடைக்கும், ஆண்டவர் உங்களை மாட்சிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது பாருங்க, அவருடைய முகம் சூரியனை போல இருந்ததாம். பாருங்க, அவருடைய ஆடை ஒரே ஒளியாக இருந்ததாம், வெளிச்சமாக இருந்ததாம். மார்க் நற்செய்தி பிரகாரம் இந்த உலகத்துல எந்த செலவுக்காரனும் அப்படி வெளுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த அளவுக்கு மாட்சிமை. துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் எந்த அளவுக்கு மாட்சிமை. என்னுடைய பாதையிலே நடந்தால், நியாயமாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் எந்த அளவுக்கு வெற்றி, மாட்சிமை என்று தந்தை காட்டுகிறாரே பாருங்கள். சீடர்களுக்கு பாருங்கள், ஐயோ இந்த ஆள் நம்பி வந்தோம், இவர் என்னன்னா சிலுவன்றாரு, துன்பத்தை ஏற்கனவே ஓடி போயிடலாம் நினைக்கிற சீடர்களுக்கு உறுதிப்படுத்துகிற விதத்தில், நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருந்தால், விசுவாசமாய் இருந்தால் நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. பாருப்பா, இப்படித்தான் இந்த மாட்சிமை தான் உங்களுக்கும். அதுவும் பழைய ஏற்பாடே அங்கே வந்திருக்கிறது. சட்டத்தை கொடுத்தவரான மோசே இருக்கிறார். அதே போல இறைவாக்குனர் எல்லாம் முக்கியமான எலியாசி இறைவாக்குனர் அங்கே இருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம். லூக்கா எழுதுறாரு, அவருடைய கடைசி யாத்திரையை பற்றி, பயணத்தை பற்றி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் இயேசு, அவரை சுற்றி மிகச்சிறந்த மனிதர்கள் மோசேயும் எலியாசும் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. உடனேதான் ராயப்பர் வந்து, ஐயோ பரவசத்துல இருக்கிறார், என்ன பேசுறோனே தெரியல, இப்படியே இருந்துடக்கூடாதா? உடனே வந்து, ஆண்டவரே இங்கே இருப்பது எத்தனை நன்று, உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாசுக்கு ஒன்றுமாக 3 கூடாரம் அமைப்போம்னு சொன்னார். அப்ப பாருங்க, மேகம் நிழலிட்டது. சீனாய் மலையிலே நிழலிட்ட மேகம் அங்கே இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னம், ஷெக்கீனா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பாருங்கள். ஆண்டவருடைய குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன். உன்னதமான ஒரு அனுபவம். நீங்க யாரும் நினைச்சுக்காதீங்க, இவர் என்னுடைய மகன் தான், இவர் என்னுடைய மகன், எனக்கு பிரியமான மகன், மை beloved son, பிரியமான மகன். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு செவி சாயுங்கள். Listen to him. This is our invitation today addressed to us, my dear brothers and sisters. Listen to Jesus. மாதா கானா ஊர்ல என் மகன் சொல்றத செய்யுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இங்க பாருங்க, தந்தையாகிய கடவுளை சொல்லுகிறார், listen to my son, என்னுடைய மகனுக்கு கீழ்ப்படியுங்கள். மகன் என்ன சொல்றார்? ஒருவரை அன்பு செய்ய சொல்லுகிறார். இருதயத்தில் தாட்சியம் சாந்தம் உள்ளவராக இருக்க சொல்லுகிறார். பகைவர்களுக்கும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். தாராளமாய் இருங்கள் என்கிறார். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். இதுதான் மகன் சொல்வது. என் மகன் சொல்வதை செய்யுங்கள், என் மகன் சொல்வதை செய்யுங்கள். சில பேர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. ஏன் அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி, ஏன் அந்த வீட்டில் அந்த குடும்பம் அப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் அந்த வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட், இன்னும் சில பேர் நல்லதே செஞ்சுக்கிட்டு வராங்க, பிரச்சனையா இருக்குது, இந்த புருஷனோட சேர்ந்து வாழ முடியல, ஓடிடலாமா, அல்லது இந்த கணவரை பிடிக்கல, சரி நம்ம வேற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாமா, இந்த அப்பா அம்மாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்முடைய மனம் பேதலிக்கிறது, தடுமாறுகிறது. சீடர்கள் தடுமாறினார்கள். ஆண்டவர் சொன்னார், பொறுமையோடு அன்போடு நீ செய்கின்ற தியாகத்துக்கு அர்த்தம் உண்டு, உன்னுடைய கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு, உன்னுடைய வேதனைக்கு அர்த்தம் உண்டு. பவுலடியார் சொன்னார், இம்மை காலத்திலே நாம் படுகிற துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகிற முடிவில்லா மகிமைக்கு முன், மாட்சிமைக்கு முன் ஒன்றுமே கிடையாது. உடைய துன்பத்துக்கு அர்த்தம் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு நற்செய்தியின் பாதையிலே, நீதியின் பாதையிலே, அன்பின் பாதையிலே, உண்மையின் பாதையிலே ஆண்டவர் நடக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் உருமாறினார், நாமும் உருமாறுவோம். பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்திலே அதான், நம்முடைய இந்த உடல் உருமாறும், நீங்களும் உருமாறுங்கள். ரோமையர்கள் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்களும் ஆண்டவரை போல உருமாறுங்கள். இந்த அப்பம் ரசம் இங்கே உருமாறி ஆண்டவருடைய உடலாக ரத்தமாக உங்களுக்கு வருகிறது. நாம் எல்லாரும் ஆட்சி மேலே பங்கெடுப்போம். அன்றைக்கு தாபோர் மலை ஆண்டவருக்கு சக்தி கொடுத்தது.
தாபோர் மலை சீடர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. இந்த திருப்பலி நம்முடைய ஜெப அனுபவங்கள் நமக்கு நம்பிக்கை அளித்து நல்ல வழியில, ஆண்டோடைய வழியில நாம் செல்ல துணை புரியட்டும்.